வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மர்மம் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள்? உங்கள் ஆத்மாவின் நோக்கம் என்ன? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய முனிவர் தனது ஓலைச்சுவடியில் மிதுன ராசிக்காரர்களை பற்றி ஒரு ரகசியத்தை எழுதி வைத்துள்ளார். அது உங்கள் கர்மவினையை மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தையும் மாற்றப் போகிறது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் பிறப்பின் ரகசியம் இன்று அவிழும். மிதுனம் என்ற சொல்லின் ஆதி அர்த்தமே 2 அல்லது இணை என்பதுதான். வான மண்டலத்தில் இருக்கும் 12 ராசிகளில் மிதுனம் மட்டும் ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்த அல்லது இரு மனிதர்கள் அருகருகே இருப்பது போன்ற ஒரு குறியீட்டை கொண்டுள்ளது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அகத்திய பெருமான் தனது ஞான பதிவுகளில் மிதுன ராசியை பற்றி சொல்லும்போது ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆன்மா இருக்கும் என்பது பொதுவான விதி. ஆனால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஆன்மாவிற்குள் 2 விதமான ஆளுமைகள் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இது ஏதோ ஒரு மனக்குழப்பம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. இது அந்த இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரம். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் முறைக்கும் உங்கள் மனதிற்குள் நீங்கள் நடத்தும் போராட்டத்திற்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. வெளியே பார்க்கும்போது நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் எதையும் மிக எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்களாகவும் யதார்த்தமான மனிதர்களாகவுமே தெரிவீர்கள். எதை கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை சொல்லும் உங்கள் அறிவுத்திறன் இந்த சமுதாயத்தில் உங்களை ஒரு தனித்துவமான மனிதராக காட்டும். ஆனால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் உங்களுக்குள் ஒரு மர்மமான தேடல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் அந்த 2வது மனிதன். அந்த 2வது ஆளுமை என்பது ஒரு ஞானியின் தேடல் போன்றது. இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், புகழுரைகள் மற்றும் பணவரவுகள் உங்களுக்கு கிடைத்தாலும் ஒரு கட்டத்தில் இவை எதிலுமே உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தி ஏற்படாது. எதையோ தேடி உங்கள் மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் எதை நோக்கி போகிறது? நான் ஏன் இங்கு வந்தேன்? என்னுடைய உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்விகள் உங்கள் ஆழ்மனதில் உறங்கிக் கொண்டே இருக்கும். அகத்தியர் இதனை மிக அழகாக விளக்குகிறார். ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் இருப்பதைப் போலத்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2 குணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு சிறகு இந்த உலகியல் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கும், இன்னொரு சிறகு அந்த பரம்பொருளின் ரகசியங்களை உணர்ந்து கொள்வதற்கும் உங்களுக்கு துணை நிற்கிறது. நீங்கள் ஒரு பாலத்தை போன்றவர்கள். இந்த பக்கம்ல கீகமான, அதாவது உலக இன்பங்களை அனுபவிக்கும் வாழ்க்கை இருக்கிறது. அந்த பக்கம் ஆன்மீகமான அமைதி தேடும் வாழ்க்கை இருக்கிறது. இந்த 2ஐயும் இணைக்கும் வேலையைத்தான் உங்கள் ஆத்மா இந்த ஜென்மத்தில் செய்ய போகிறது. பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே ஒரு அந்நியராக தோன்றுவீர்கள். ஒரு நிமிடம் மிகவும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பீர்கள். அடுத்த நிமிடமே ஏதோ ஒரு இனம் புரியாத சோகம் அல்லது தனிமை உங்கள் மனதை சூழ்ந்து கொள்ளும். ஏன் இப்படி ஆகிறது என்று உங்களுக்கே புரியாது. உண்மையில் அது சோகம் அல்ல. உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக மனிதன் இந்த உலகத்தின் போலித்தனத்தை கண்டு சற்று ஒதுங்கி நிற்கிறான் என்றுதான் அர்த்தம். உங்கள் பேச்சில் ஒரு மாயாஜாலம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லத் தொடங்கினால் அதில் ஒரு தெளிவு இருக்கும். அதே சமயம் உங்கள் கண்கள் எதையும் ஊடுருவி பார்க்கும் வல்லமை கொண்டவை. ஒருவர் உங்களிடம் பொய் சொன்னால் அதை நீங்கள் மிக எளிதில் கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆனால் அதை வெளியே சொல்லாமல் புன்னகையோடு கடந்து செல்வீர்கள். இந்த இரட்டைத்தன்மைதான் உங்களுக்கு பலத்தையும் தருகிறது, அதே சமயம் ஒரு விதமான வலியையும் தருகிறது. எல்லோரையும் போல உங்களால் சாதாரணமாக இருந்துவிட முடியாது. எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான அர்த்தத்தை தேடுவது உங்கள் திரவிக்குணம். உங்கள் புத்தி என்பது ஒரு கூர்மையான வாள் போன்றது. ஆனால் அந்த வாளை எந்த பக்கம் வீசுவது என்பதில் உங்களுக்கு பல நேரங்களில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அகத்தியர் சொல்வது என்னவென்றால், அந்த தடுமாற்றமே ஒரு ஞானத்தின் தொடக்கம்தான். ஒருவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ளும் போதுதான் அவன் உண்மைக்கு நெருக்கமாக வருகிறான். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கும் இந்த 2 மனிதர்களும் எப்போதும் உரையாடி கொண்டே இருப்பார்கள். உங்கள் வெளிமனம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது உங்கள் உள்மனம் அந்த பொருளால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்று கேள்வி கேட்கும். இந்த முரண்பாடு தான் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக மாற்றுகிறது. உங்களை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் சொல்லும் தீர்வு என்பது மிகவும் துல்லியமாக இருப்பதற்கு காரணமே, நீங்கள் ஒரு பிரச்சனையை 2 கோணங்களில் இருந்து பார்க்கிறீர்கள். ஒன்று இந்த உலகத்தின் கணக்குப்படி, இன்னொன்று தர்மத்தின் கணக்குப்படி. இந்த 2 பார்வைகளும் இணைவதால் தான் உங்கள் முடிவுகள் பல நேரங்களில் ஆச்சரியமான வெற்றியை தருகின்றன. அகத்தியர் தனது ஓலைச்சுவடியில் ஒரு குறிப்பை எழுதி வைத்துள்ளார். அதாவது
மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வின் முற்பகுதியில் இந்த உலக புகழுக்காகவும் வசதிகளுக்காகவும் ஓடுவார்கள். ஆனால் பிற்பகுதியில் அவர்களின் தேடல் என்பது முற்றிலும் ஒரு ஞானியாகவோ அல்லது ஒரு சிறந்த வழிகாட்டியாகவோ மாறிவிடும். இந்த மாற்றம் திடீரென்று நிகழாது. சிறுக சிறுக உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக மனிதன் வெளிப்பட தொடங்குவான். உங்களுக்கு தெரியாத கலைகளோ அல்லது மொழிகளோ கூட உங்கள் ஆழ்மனதில் பதிவாகி இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் இதுவரை சென்றிராத இடங்களுக்கு செல்லும் போது அங்கே ஏதோ ஒரு பழக்கம் இருப்பது போல உங்களுக்கு தோன்றும். அதுதான் உங்கள் ஆன்மாவின் தொடர்ச்சி. மிதுன ராசியின் இரட்டைத்தன்மையில் இருக்கும் இன்னொரு ரகசியம் என்னவென்றால், நீங்கள் ஒரு சிறந்த நடிகராகவும் இருக்க முடியும். அதாவது உங்கள் துக்கங்களை வெளியே காட்டாமல் பிறரை சிரிக்க வைக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. உங்கள் மனதிற்குள் 1000 கவலைகள் இருந்தாலும் மேடை ஏறிவிட்டால் அல்லது ஒரு கூட்டத்தில் பேசத் தொடங்கிவிட்டால் உங்கள் முகம் பிரகாசமாகிவிடும். இந்த ஆற்றல் என்பது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கவசம். பிறரின் துன்பங்களை போக்கவே நீங்கள் இந்த திறமையை பெற்றுள்ளீர்கள். ஆனால் தனியாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆன்மாவோடு பேசத் தொடங்கி விடுவீர்கள். அந்த தனிமைதான் உங்கள் உண்மையான பலம். அங்கேதான் அகத்தியர் போன்ற சித்தர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்திற்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு தூதுவனாகவே நீங்கள் பிறந்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை உங்கள் சுயநலத்திற்காக செய்தால் அதில் தடைகள் வரலாம். ஆனால் அது பொதுநலத்திற்காகவோ அல்லது மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காகவோ செய்யப்படும் போது உங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி எங்கிருந்தோ வந்து உங்களுக்கு உதவும். அதுதான் உங்கள் ராசியின் சிறப்பு. உங்களுக்குள் இருக்கும் அந்த புத்திசாலி மனிதன் உங்கள் வயிற்றை நிரப்புவான். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆன்மீக மனிதன் உங்கள் ஆன்மாவை நிரப்புவான். இந்த இரண்டையும் சமநிலையில் வைத்திருப்பதே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சவாலும் சாதனையும் ஆகும். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் இரட்டைத்தன்மையை கண்டு ஒருபோதும் பயப்படாதீர்கள். அது உங்களை மற்றவர்களிடமிருந்து மேன்மைப்படுத்தி காட்டுகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து ஒரு மகாத்மாவாக மாறக்கூடிய தகுதி கொண்டவர்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். அகத்தியர் காட்டிய பாதையில் உங்கள் அறிவையும் ஞானத்தையும் இணைத்து பயணிக்க தொடங்குங்கள். உங்கள் பிறப்பின் ரகசியம் அப்போதுதான் முழுமையாக உங்களுக்கு புரிய தொடங்கும். நீங்கள் இந்த உலகத்தை ஆள வந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு நல்வழி காட்ட வந்த ஒளி விளக்குகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். இப்போது நாம் இந்த தொடரின் மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள் நுழைகிறோம். ஒரு மனிதனின் பிறப்பு என்பது ஏதோ எதேச்சையாக நடப்பது அல்ல. அது பல கோடி வினைகளின் தொடர்ச்சி. அதிலும் குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அகத்தியர் பெருமான் ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டுள்ள முன்ஜென்ம தொடர்புகள் நம்மை ஆச்சரியத்தில் மூழ்கடிப்பவை. நீங்கள் ஏன் இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கூர்மையான அறிவோடும் எதையும் சட்டென்று புரிந்து கொள்ளும் தன்மையோடும் பிறந்திருக்கிறீர்கள் என்று எப்போதாவது சிந்தித்தது உண்டா? இதற்கான விடை உங்கள் கடந்த கால பிறவிகளில் ஒளிந்து கிடக்கிறது. அகத்தியர் வாக்குப்படி மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கடந்த ஜென்மத்தில் ஒரு சாதாரண மனிதர்களாக வாழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சபையில் அமர்ந்து தர்மங்களை உபதேசித்த ஒரு போதகராகவோ அல்லது ஊராக சென்று மக்களுக்கு நல்வழி காட்டிய ஒரு ஞானியாகவோ அல்லது ஒரு குருகுலத்தின் தலைமை ஆசிரியராகவோ இருந்திருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வாய்த்திருக்கும் அந்த அசாத்தியமான பேச்சாற்றல் என்பது ஒரே நாளில் வந்ததல்ல. பல பிறவிகளில் நீங்கள் செய்த வாக்குத்தவத்தின் பயனாகவே இந்த ஜென்மத்தில் உங்கள் நாவிற்கு ஒரு தனி சக்தி கிடைத்துள்ளது. அகத்தியர் சொல்லும் ரகசியம் என்னவென்றால், முன்ஜென்மத்தில் நீங்கள் ஒரு பெரும் கடமையை ஏற்றுக்கொண்டீர்கள். அது மக்களை அறியாமை இருளில் இருந்து விடுவிக்கும் கடமை. ஆனால் அந்த பெரும் பணியை நீங்கள் முழுமையாக முடிப்பதற்குள் காலச்சக்கரம் உங்களை இந்த பிறவிக்கு இழுத்து வந்துவிட்டது. ஒரு காரியம் முழுமையடையாமல் போகும்போது அந்த ஆன்மா மீண்டும் அதே ஆற்றலோடு பிறக்கும் என்பது விதி. அதனால்தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் எதை பேசினாலும் அங்கே ஒரு கூட்டம் உங்களை கவனித்து கொண்டே இருக்கும். நீங்கள் சொல்லும் ஒரு சிறு வார்த்தை கூட மற்றவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அது உங்கள் முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவத்தின் மிச்சம். முன்ஜென்மத்தில் நீங்கள் ஒரு புத்தகமாகவோ அல்லது ஏடுகளாகவோ சேமித்து வைத்த ஞானம் இந்த ஜென்மத்தில் உங்கள் நினைவாற்றலாக மாறியிருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அபூர்வமான குணம் உண்டு. எதையாவது ஒரு முறை கேட்டால் அல்லது பார்த்தால் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வீர்கள். இது உங்கள் மூளையின் செயல்பாடு மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவின் தேடல். கடந்த ஜென்மத்தில் நீங்கள் எங்கே விட்டு சென்றீர்களோ அந்த புள்ளியிலிருந்து இந்த ஜென்மத்தை தொடங்குவதற்காகவே இறைவன் உங்களுக்கு இந்த அபூர்வ புத்தியை கொடுத்திருக்கிறான்.
சில நேரங்களில் உங்களுக்கு தோன்றும், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகின்றன என்று. உண்மையில் ஒரு உயர்ந்த ஆன்மாவுக்குத்தான் அதிக சோதனைகள் வரும். முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த சில சிறு தவறுகளை அல்லது கடமை தவறிய தருணங்களை சரி செய்வதற்காகவே இந்த ஜென்மத்தில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அகத்தியர் பெருமான் சொல்கிறார், வாக்கு கொண்டோன் வழி தவறான். அதாவது, ஒருவன் தன் சொல்லின் வலிமையை உணர்ந்து கொண்டால் அவன் ஒருபோதும் நல்வழியில் இருந்து விலக மாட்டான். உங்கள் முன்ஜென்மத்து வாசனைகள் உங்கள் கனவுகளில் அடிக்கடி வரக்கூடும். சில நேரங்களில் பழமையான கோயில்கள், பழைய நூலகங்கள் அல்லது யாரோ ஒரு முதியவர் உங்களுக்கு உபதேசிப்பது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்தால் அவை உங்கள் கடந்த காலத்தின் நிழல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடந்த ஜென்மத்தில் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தீர்கள். அந்த பாலம் இன்னும் உடையவில்லை. அந்த தொடர்பின் காரணமாகவே இப்போதும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா துறைகளிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் ஏன் மிதுன ராசியில் பிறந்தீர்கள்? ஏனென்றால் இந்த ராசிதான் விவாதங்களுக்கும் அறிவிற்கும் கலைகளுக்கும் உறைவிடமான புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த தர்மங்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் தக்க சமயத்தில் கிடைக்கும் உதவிகளாகவும் வந்து சேர்க்கின்றன. ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், அகத்தியர் எச்சரிப்பதும் உண்டு. அதிக புத்திசாலித்தனம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை மற்றவர்களுக்கு நலம் செய்ய பயன்படுத்தினால் நீங்கள் மீண்டும் அந்த ஞானி நிலையை அடைவீர்கள். அதை விடுத்து வீண் விவாதங்களுக்கும் மற்றவர்களை குறை சொல்லவும் பயன்படுத்தினால் உங்கள் முன்ஜென்மத்து புண்ணியம் கரைந்துவிடும். உங்கள் முன்ஜென்மத்து தொடர்பு என்பது உங்கள் குடும்பத்தோடும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வம்சத்தில் இதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மகானின் அல்லது ஒரு ஆன்மீகவாதியின் அம்சம் உங்கள் மூலமாக மீண்டும் பிறந்திருக்கலாம். அதனால்தான் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை விட உங்களுக்கு மட்டும் ஆன்மீகத்திலும் இரகசியமான விஷயங்களிலும் அதிக நாட்டம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் முன்ஜென்மத்தில் ஒரு ஜோதிடராகவோ அல்லது வைத்தியராகவோ கூட இருந்திருக்கலாம். அதனால்தான் மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்தால் உங்கள் கையறியாமலேயே அவர்களுக்கு உதவ துடிக்கிறது. அகத்தியர் ஓலைச்சுவடியில் இருக்கும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஜென்மத்தில் சந்திக்கும் முக்கியமான நபர்கள் அனைவரும் உங்கள் முன்ஜென்மத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களோடு தொடர்புடையவர்களே. உங்கள் துணையாகட்டும், உங்கள் நண்பர்களாகட்டும், அவர்கள் யாரும் எதேச்சையாக உங்கள் வாழ்க்கையில் வரவில்லை. கடந்த ஜென்மத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவோ அல்லது நீங்கள் வாங்கிய கடனை தீர்க்கவோ தான் அவர்கள் இப்போது உங்கள் அருகில் இருக்கிறார்கள். இந்த ஜென்மத்தில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாற வேண்டும் என்பதுதான் உங்கள் ஆத்மாவின் நோக்கம். உங்களுக்குள் இருக்கும் அந்த பழைய ஞானி எப்போதும் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தவறான பாதைக்கு செல்ல முயலும் போது உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்கும். இது உனக்கு வேண்டாம், இது உனக்கான பாதை அல்ல என்று ஒரு குரல் உங்களுக்குள் கேட்கும். அந்த தெய்வீக குரலை மதித்து நடந்தால் இந்த ஜென்மத்திலே நீங்கள் அடைய வேண்டிய உன்னத நிலையை அடைந்து விடலாம். உங்கள் முன்ஜென்மத்து ஞானத்தையும் இந்த ஜென்மத்து நவீன அறிவையும் இணைத்து ஒரு புதிய சரித்திரத்தை படைப்பதே உங்கள் பிறப்பின் இரகசியம். அகத்தியரின் அருள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. ஏனெனில் நீங்கள் அந்த சித்தர்களின் பரம்பரையில் வந்த ஒரு அறிவு தேடல் உள்ள ஆன்மா. மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய இறை ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து உண்டு உறங்கி மறைந்து போவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அகத்திய பெருமான் தனது ஞான பதிவுகளில் மிதுன ராசிக்காரர்களின் பிறப்பிற்கு 3 மிக முக்கியமான காரணங்களை ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார். அந்த 3 காரணங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை பிறக்கும். முதலாவதாக, உங்கள் பிறப்பின் நோக்கம் என்பது தகவல் பரிமாற்றம் மற்றும் அறிவு பகிர்வு ஆகும். இந்த உலகத்தில் எத்தனையோ உண்மைகள் மறைந்து கிடக்கின்றன. எத்தனையோ நல்ல விஷயங்கள் மக்களிடம் போய் சேராமல் இருக்கின்றன. அந்த உன்னதமான கருத்துக்களை, உண்மைகளை, இரகசியங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கருவியாகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அகத்தியர் உங்களை ஒரு ஞான தூதுவன் என்று அழைக்கிறார். உங்கள் பேச்சிற்கு ஒரு வசீகரமும் உங்கள் எழுத்திற்கு ஒரு கூர்மையும் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தை ஒருவரை வாழ வைக்கும், அதே சமயம் ஒருவரை சிந்திக்க வைக்கும். இந்த ஆற்றல் உங்களுக்கு சும்மா கிடைக்கவில்லை. உலகில் உள்ள இருளை போக்க ஒரு மெழுகுவர்த்தியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். நீங்கள் கற்கும் கல்வி, நீங்கள் பெறும் அனுபவம், இவை அனைத்தும் உங்களுக்காக மட்டுமல்ல. உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது மட்டும்தான் உங்கள் ஆத்மா முழுமையடையும்.
பல நேரங்களில் நீங்கள் பேசத் தொடங்கினால் நேரம் போவதே தெரியாது. அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியம் இதுதான். நீங்கள் பேசவில்லை, உங்கள் மூலமாக அந்த பிரபஞ்சம் ஒரு செய்தியை உலகுக்கு சொல்கிறது. இரண்டாவதாக, உங்கள் பிறப்பின் மிக முக்கியமான மற்றும் சவாலான நோக்கம் உங்கள் குடும்ப கர்மாவை தீர்ப்பது. ஒவ்வொரு வம்சத்திலும் சில கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள், கர்ம வினைகள் மற்றும் முன்னோர்களின் சாபங்கள் இருக்க வாய்ப்புண்டு. உங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக தீர்க்கப்படாமல் இருக்கும் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்காகவே நீங்கள் அந்த வம்சத்தில் பிறந்துள்ளீர்கள். அகத்தியர் இதனை குலவிளக்கு என்று குறிப்பிடுகிறார். உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் படாத கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பதாக தோன்றலாம், அல்லது குடும்ப பாரம் அனைத்தும் உங்கள் தலையில் விழுவது போல் நீங்கள் உணரலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை என்று நீங்கள் வருந்த வேண்டாம். அந்த பாரத்தை தாங்கும் வல்லமை உங்களுக்கு மட்டுமே இருப்பதால் இறைவன் உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறான். நீங்கள் செய்யும் தர்மங்கள், நீங்கள் காட்டும் பொறுமை மற்றும் உங்கள் நற்செயல்கள் மூலம் உங்கள் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும். உங்கள் வம்சத்தில் உள்ள தோஷங்களை உங்கள் ஒருவரின் புண்ணியத்தால் நீக்க முடியும். நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறும்போது அது உங்கள் வெற்றி மட்டுமல்ல, உங்கள் வம்சம் முழுமைக்கும் கிடைக்கும் ஒரு விடிவெள்ளியாக அமையும். உங்கள் குடும்பத்தின் தலைவிதியை மாற்றியமைக்கும் ஒரு மகாசக்தியாகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக, புதிய பாதையை உருவாக்குவது உங்கள் பிறப்பின் அடிப்படை நோக்கம். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்கள் சென்ற பாதையில் செல்ல விரும்புவதில்லை. ஒரு காட்டில் அனைவரும் ஒற்றையடி பாதையில் செல்லும்போது நீங்கள் மட்டும் அடர்ந்த புதர்களுக்குள் புகுந்து புதிய வழியை தேடுவீர்கள். எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்கும் உங்கள் குணம் உங்களை ஒரு புரட்சியாளராக மாற்றுகிறது. மற்றவர்கள் ஒரு செயலை செய்ய அஞ்சும் போது நீங்கள் துணிச்சலுடன் அந்த செயலில் இறங்குவீர்கள். அந்த துணிச்சல் தான் உங்களை ஒரு தலைவனாக மாற்றுகிறது. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வாழ்க்கை முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்துவது உங்கள் வேலை. நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் அதில் ஒரு புதுமை இருக்கும். நீங்கள் ஒரு கடையை நடத்துகிறீர்கள் என்றால் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த உலகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல தேவையான அறிவுத்திறனை அகத்தியர் உங்களுக்கு வழங்கியுள்ளார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு புதிய பாதையை உருவாக்குபவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. இந்த 3 காரணங்களையும் நீங்கள் உற்று நோக்கினால் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த சமூக சிற்பி என்பது புரியும். உங்கள் பேச்சால் உலகிற்கு அறிவு புகட்டுகிறீர்கள். உங்கள் செயலால் குடும்பத்தின் கர்மாவை துடைக்கிறீர்கள். உங்கள் சிந்தனையால் புதிய வழியை காட்டுகிறீர்கள். இந்த 3 பணிகளையும் நீங்கள் உணர்வுபூர்வமாக செய்ய தொடங்கும் போது உங்களுக்குள் ஒரு பேரமைதி உண்டாகும். அதுவரை உங்கள் மனம் அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கும். எப்போது உங்கள் பிறப்பின் நோக்கத்தை அறிகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் உண்மையான மிதுன ராசிக்காரராக மாறுகிறீர்கள். உலகியல் ரீதியான லாபங்களை தாண்டி இந்த ஆத்மார்த்தமான கடமைகளை நிறைவேற்றும் போது சித்தர்களின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் மந்திரங்களாகும், உங்கள் பாதைகள் பொன்னாகும். அகத்தியர் காட்டிய இந்த 3 வழிகளில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பின்னால் வரும். மிதுன ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அல்லது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் உங்கள் ஆழ்மனதில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கும். அந்த திசையில் செல்லாதே அல்லது இந்த மனிதரை நம்பாதே என்று ஏதோ ஒன்று உங்களை எச்சரிக்கும். அது என்ன என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? அகத்திய பெருமான் தனது ஞான பதிவுகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த இரகசிய சக்தியை பற்றி மிக விரிவாக பேசுகிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவானை சொல்வார்கள். புதன் என்றால் புத்திக்கு அதிபதி, அறிவுக்கு தந்தை என்று பொருள். ஆனால் அகத்தியர் ஒருபடி மேலே சென்று மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் என்பவர் வெறும் புத்திகாரகன் மட்டுமல்ல, அவர் ஒரு ஞானகாரகன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது உலகியல் அறிவை தாண்டி பிரபஞ்ச ரகசியங்களை உணரும் ஆற்றலை உங்களுக்குள் விதைப்பவர் அவரே. உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் தோளுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி எப்போதும் நிழல் போல தொடர்கிறது. இது ஒரு காவல் தேவதை என்று சொல்லலாம், அல்லது உங்கள் முன்னோர்களின் ஆசி என்று சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. உங்கள் குலதெய்வமும் உங்கள் வம்சத்தில் வாழ்ந்து மறைந்த ஞானிகளும் உங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் பெரிய விபத்துகளில் இருந்தோ அல்லது மிகப்பெரிய நஷ்டங்களில் இருந்தோ நீங்கள் நூலிழையில் உயிர் தப்பி இருப்பீர்கள். நல்லவேளை அன்று நான் அங்கே போகவில்லை, போயிருந்தால் என்னவாகி இருக்குமோ என்று நீங்கள் பலமுறை நினைத்திருப்பீர்கள். அது தற்செயலானதல்ல. உங்கள் காதுகளுக்கு பின்னால் அந்த தெய்வீக சக்தி கொடுத்த ஒரு சிறு எச்சரிக்கை அது. அகத்தியர் இதனை உள் நின்று உணர்த்தும் உணர்வு என்று அழைக்கிறார்.
இதைத்தான் இன்றைய காலத்தில் உள்ளுணர்வு என்று சொல்கிறார்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த உள்ளுணர்வு என்பது மற்றவர்களை விட 1000 மடங்கு கூர்மையானது. ஒருவரை முதலில் சந்திக்கும் போதே அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பதை உங்கள் மனம் கணக்கிட்டுவிடும். அவர் எவ்வளவுதான் இனிமையாக பேசினாலும் உங்கள் ஆழ்மனம் இவரிடம் எச்சரிக்கையாக இரு என்று சொன்னால் அந்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. இந்த ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்தது? முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த தவப்பயனும் உங்கள் முன்னோர்கள் சேர்த்த புண்ணியமும் தான் இந்த தெய்வீக சக்தியாக உங்களுக்கு பின்னால் நிற்கிறது. குறிப்பாக நீங்கள் தூக்கத்தில் காணும் கனவுகள் கூட சாதாரணமானவை அல்ல. மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும் கனவுகளில் பல நேரங்களில் எதிர்காலத்தை பற்றிய சில குறியீடுகள் இருக்கும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்றால் அது உங்கள் கனவில் ஒரு நிழலாக தோன்றி உங்களை எச்சரிக்கும். அதேபோல் ஒரு சுப காரியம் நடக்கப் போகிறது என்றாலும் உங்கள் மனம் ஒரு விதமான உற்சாகத்தை அடையும். இந்த உணர்வுகளை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நமது அறிவை பயன்படுத்தி எடுக்கும் முடிவுகளை விட அந்த உள்மனம் சொல்லும் முடிவுகள் தான் சரியாக இருக்கும். புதன் கிரகம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அந்த தர்க்க ரீதியான அறிவையும் அகத்தியர் சொல்லும் அந்த ஞானத்தையும் நீங்கள் இணைக்க வேண்டும். இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான நபர்களை சரியான நேரத்தில் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் ஒரு சிக்கலில் இருக்கும்போது யாரோ ஒரு முன்பின் தெரியாத நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அந்த உதவி கிடைத்த பிறகு அவர் மறைந்து விடுவார். அவர் யார் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். உண்மையில் அவர் அந்த இறைவனின் தூதுவராகவே உங்கள் முன் வந்திருப்பார். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்வில் இத்தகைய அதிசயங்கள் அடிக்கடி நடக்கும். ஆனால் நீங்கள் எப்போது அந்த தெய்வீக சக்தியிலிருந்து விலகி போகிறீர்கள் என்றால் உங்கள் அகங்காரம் தலை தூக்கும் போதுதான் எல்லாம் எனது அறிவால் நடக்கிறது, நான் தான் சாதித்தேன் என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த மெல்லிய பாதுகாப்பு வளையம் விலகத் தொடங்கும். அகத்தியர் சொல்கிறார், பணி உள்ள இடத்தில்தான் ஞானம் தங்கும். நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் அந்த பேரிடத்தின் முன்னால் நாம் ஒரு சிறு துளி என்பதை உணர்ந்து பணிவோடு இருக்கும்போது அந்த தெய்வீக சக்தி உங்கள் கையை பிடித்து அழைத்துச் செல்லும். உங்களுக்கு தோன்றும் அந்த திடீர் யோசனைகள், புதிய கண்டுபிடிப்புகள், இவை அனைத்தும் உங்கள் மூளையில் இருந்து மட்டும் வரவில்லை. அந்த பிரபஞ்ச அறிவு உங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. நீங்கள் ஒரு கருவி மட்டுமே. உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிக்னல் அல்லது சமிக்ஞைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள சில பயிற்சிகளை செய்யலாம். அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த உள்மன குரல் இன்னும் தெளிவாக கேட்கும். உங்கள் ராசியின் குறியீடான அந்த இரட்டையர்கள் எதை உணர்த்துகிறார்கள் என்றால், ஒருவன் இந்த உலகியல் வாழ்வில் இயங்கும் மனிதன், இன்னொருவன் அந்த தெய்வீக சக்தியோடு இணைந்திருக்கும் ஆன்மா. இந்த இருவருக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கும் வரை உங்களுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது. உங்களுக்கு பின்னால் இருக்கும் அந்த பேராற்றல் உங்களை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் எதிர்மறை ஆற்றலும் உங்களை அவ்வளவு எளிதில் நெருங்கிவிட முடியாது. ஏனெனில் உங்கள் வம்சத்து முன்னோர்களின் தர்மமும் அகத்தியரின் அருளும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக எப்போதும் இருந்து வரும். இந்த உண்மையை நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்கள் பயம் நீங்கும், உங்கள் தன்னம்பிக்கை பெருகும், உங்கள் வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். மிதுன ராசியில் பிறந்தவர்களே, காலச்சக்கரம் இப்போது உங்களுக்காக ஒரு புதிய திசையில் சுழலத் தொடங்கி இருக்கிறது. அகத்திய பெருமான் தனது ஓலைச்சுவடிகளில் முக்காலம் என்று சொல்லப்படும் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றையும் மிக துல்லியமாக வரையறுத்துள்ளார். இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்கள், அவமானங்கள், பண நெருக்கடிகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே உங்கள் வாழ்வில் குறுக்கிட்டன. ஆனால் இப்போது அந்த இருண்ட மேகங்கள் கலைந்து ஒரு பிரகாசமான சூரியன் உதிக்கப் போகும் காலம் கனிந்துவிட்டது. இனி உங்கள் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை உங்கள் தலைமுறையையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவர். கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த பல முடிவுகள் தோல்வியில் முடிந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பலன் தராமல் போயிருக்கலாம். ஆனால் அகத்தியர் வாக்குப்படி இனி நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் ஒரு தீர்க்கமான வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். உங்கள் புத்தியில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். இதுவரை எதற்காக இவ்வளவு அலைச்சல்களை சந்தித்தோம் என்று நீங்கள் வியக்கும் அளவிற்கு இனி வரும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு உச்சத்தை எட்டும் காலம் இது. ஆனால் இந்த வெற்றி என்பது வெறும் பணத்தோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தேடல் இப்போது முளைவிடத் தொடங்கும். இந்த தேடல் தான் உங்களுக்கு பெரிய செல்வத்தையும் அதைவிட மேலான மன அமைதியையும் பெற்று தரப்போகிறது.
மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தாலும் இனி வரும் காலங்களில் நீங்கள் ஒரு குருவையோ அல்லது ஒரு வழிகாட்டியையோ தேடிச் செல்வீர்கள். அந்த தேடல் உங்கள் கர்ம வினைகளை சுட்டெரிக்கும் ஒரு நெருப்பாக மாறும். அகத்தியர் சொல்கிறார், மனம் தெளிந்தால் நிதி சேரும். உங்கள் மனதிற்குள் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் போது செல்வம் என்பது தானாகவே உங்கள் இல்லம் தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. இனி நடக்கப் போகும் அதிசயங்களில் மிக முக்கியமானது உங்கள் பேச்சால் கிடைக்கப் போகும் அங்கீகாரம். நீங்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு விஷயம் கூட உலக அளவில் பலரால் கவனிக்கப்படும். சமூக வலைதளங்களிலோ அல்லது நீங்கள் செய்யும் பணிகளிலோ ஒரு மிகப்பெரிய புரட்சியை உங்களால் செய்ய முடியும். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் புதன் பகவான் தரும் ஆசி மட்டுமல்ல, அகத்தியர் போன்ற சித்தர்கள் உங்கள் நாவிற்கு தரும் வரமாகும். நீங்கள் எப்போதெல்லாம் பிறருக்கு உதவி செய்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் முன்னோர்களின் கர்ம வினைகள் கழிகின்றன என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஈகை என்பது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். நீங்கள் ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி கூட உங்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டது. இனி வரும் மாதங்களில் உங்கள் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிரியாதவர்கள் இணைவார்கள். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த ஆரோக்கிய குறைபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் கண்கள் ஒரு புதிய ஒளியை பெறும். இது அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு தரும் பரிசு. இனி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிலுமே தோல்வி என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது. ஏனெனில் உங்கள் கர்ம வினைகள் தீரும் காலம் தொடங்கிவிட்டது. அகத்தியர் ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டுள்ளபடி மிதுன ராசிக்காரர்கள் இனி தர்மத்தின் பாதையில் பயணிக்க வேண்டும். நீங்கள் ஈட்டும் செல்வத்தில் ஒரு பகுதியை ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கோ அல்லது பசியால் வாடுபவர்களுக்கோ செலவிடுங்கள். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் பாத்திரம் ஒருபோதும் குறையாது. அது அட்சய பாத்திரமாக மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாகும் தருணம் இது. இதுவரை உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து நிற்கும் நிலை உருவாகும். ஆனால் நீங்கள் யாரிடமும் பகைமை கொள்ள வேண்டாம். அந்த அமைதிதான் உங்கள் பலம். இனி நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றும். நீங்கள் பேசும் தமிழ், நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு தெய்வீக தன்மையை பெறும். இது வெறும் கணிப்பு அல்ல, இது அகத்தியரின் அருள் வாக்கு. இந்த அதிசயங்களை அனுபவிக்க உங்கள் மனதை தயார் செய்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு அடி எடுத்து வையுங்கள். இந்த உலகம் உங்களை கொண்டாட காத்திருக்கிறது. உங்கள் பிறப்பின் நோக்கம் முழுமையடையும் காலம் இதுவே. இனி உங்கள் வாழ்வில் துன்பம் என்பதற்கு இடமில்லை. இன்பமும் வெற்றியும் மட்டுமே உங்கள் நிழலாக தொடரும். மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் பிறப்பின் முழு நன்மையை அடைய புதன்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு செய்வதும் இயலாத மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவுவதும் சிறந்தது. அகத்தியர் அருளிய இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.